கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செல்போன் வர்றதுக்கு முன்பாக பழைய பரிசுத்தவான்கள், இப்போ அவங்களுக்குலாம் ஒரு 60, 70, 80 வயசுல இருக்கும், இல்லை 90 வயசு கூட இருக்கும். அவங்க காலத்துல செல்போன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. நான் தெசனோல இருக்கும்போது வயசான பாட்டிகிட்ட நிறைய பழகிருக்கேன். அவங்களுக்குலாம் ஒரு 60 வயசு, 70 வயசு, 80 வயசு. சில தாத்தாட்ட பேசியிருக்கேன், வயசானவங்கள்ட்ட. அவங்களுக்குலாம் செல்போன் யூஸ் பண்ண தெரியாது. சர்ச்சுக்குள்ள வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா 1 மணி நேரம் நேர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது கையில் செல்போன் இருக்காது. அவங்க டேபிளில் நிறைய பேப்பராக இருக்கும். பைபிள் எடுத்து உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி நான் சில குடும்பத்தை பார்த்துருக்கேன். செல்போன் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துச்சு. செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கு. அறியப்படாத ஜனங்களுக்கு கூட சுவிசேஷம் போயிட்டு இருக்கு. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நம்ம வாழ்ற அந்த கடைசி காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க கையில செல்போன் இருக்கு. உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வந்த உடனே ஃப்ரெண்டு, இல்லைன்னா அம்மா அப்பா, இல்லைன்னா அக்கா, இல்லைன்னா கணவர், வேற யார்ட்டையாவது உடனே கூப்பிடுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, அது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், கற்பத்தினி காரியமா இருக்கலாம், நம்ம வீட்டில் எந்த ஒரு காரியமானாலும் இருக்கலாம், முதல்ல என்னை நோக்கி கூப்பிடு. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே தேவனை நோக்கி கூப்பிடுங்க, ஆசீர்வாதம். அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். முதலாவது நீங்க தேவன்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட பேசுவார். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி தராரு. எப்படி நம்ம ஒரு செல்போன் எடுத்து கூப்பிட்டு நம்ம பேசுறோமோ, அதை விட 1000 மடங்கு நம்மளை உருவாக்கின தேவன்கிட்ட நம்ம பேச போறோம். பல சூழ்நிலை ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. சில நேரத்தில் பிரச்சனை வரும்போது பாஸ்டர்கிட்ட கூடுவாங்க, குடும்பத்தில் பேசுவாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுவாங்க, ஃப்ரெண்ட்கிட்ட பேசுவாங்க. ஆனால் தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு பதில் வரணுமா? என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நம்ம என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்காக உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்ன சூழல் இருக்கிறோம், என்ன உபத்திரத்தில் இருக்கோம், என்ன பாடு, என்ன பிரச்சனை, எல்லாமே தேவனுக்கு தெரியும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள், அது எவ்வளவு பெரிய காரியமானாலும் இருக்கலாம், அந்த பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். அதனால கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி தேவனை நோக்கி கூப்பிட பழக வேண்டும். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நம்ம என்ன காரியத்துக்கு கூப்பிடுறோமோ அதில் 1000 மடங்கு நமக்கு வெளிப்படுத்துவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள், அது எல்லாம் உனக்கு அறிவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்புள்ள பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியவர்கள் எல்லாரையும் உங்களுடைய பதவிகளை தாழ்த்தீரும் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்தில் இணைந்திருக்காங்க, எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் புதிய நாளிலும் இணைந்திருக்காங்களோ விசேஷமாக பாதுகாப்பு தாங்க. அவனோட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர அவனுடைய இருதய மனக்கண்களை திறங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க.
இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கூட இருக்கட்டும். பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் பிடிங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ தேசத்தில் இணைந்திருக்காங்க. அவனுடைய எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதிகான மகிமை எல்லாம் உம்முருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குரிய பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.